நீங்கள் வச்சுருக்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்கு இன்னும் மேலே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அது ஆப்வியஸாக உங்களுக்காக அது ஒர்க் பண்ணி அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரப்போகுது. பட் அதுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க். கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து எந்த அளவுக்கு சேஃபான அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன், உங்களுக்கு ஒரு நல்ல சேஃப்டி, அதாவது கவர்மெண்ட் பேக்கோட கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு நல்ல சேஃப்டியும் கிடைக்குது, ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது, ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும்? எஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான். அதாவது இந்த ஸ்கீமை பற்றி நம்ம படிக்கும்பொழுதே சில ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி ஒரு ஸ்கீம் தான் இதுவுமே. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் இது அப்படின்னே சொல்ல முடியும். இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா NSC, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நான் படிக்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் ரொம்ப பல பேருக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். இந்த ஸ்கீமில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப சின்னதாக கிறிஸ்பாக சினாப்சிஸ் மாதிரி பார்க்கணுன்னா, பேசிக்காக நீங்கள் யாரெல்லாம் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அக்கௌண்ட் அப்படின்னா எவ்வளோ டெபாசிட் போடலாம், அந்த டெபாசிட் எவ்வளோ லிமிட்டில் இருக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மெச்சூரிட்டி, ப்ரீ மெச்சூர், அது எவ்வளோ ப்ளச் பண்ணலாம், இது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, யார் இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் பார்த்தாலுமே இதுதான் பேசிக்காக இருக்கும். அதே விஷயங்கள் தான் இருக்கும். என்னென்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு NRIயாவோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாவோ இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் இது அலவுடு கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு இந்தியன் அடல்ட்டாக இருக்கணும். நீங்கள் அடல்ட்டாக இருந்துட்டு இதே நீங்கள் குழந்தை, அதாவது 10லேருந்து 18 வயசு இருக்கிறவங்க வந்து மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கார்டியன் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்ஸோ இல்லை ஒரு கார்டியனாக இருந்து அவங்க இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி நீங்களே கூட இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் தனியாக தான் நான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்கள் தனியாகவும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும், ஒரு அதிகபட்சம் 3 பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் க்ரைட்டீரியா. அண்ட் க்ரைட்டீரியானா நீங்கள் இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆப்வியஸாக ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் பேங்க்ஸில் போய் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது பேசிக்காக சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ டெபாசிட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, மினிமம், அதாவது நீங்கள் 1000 ரூபாயில் ஆரம்பித்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, அதாவது மினிமம் 1000 ரூபாயில் ஆரம்பித்து மேக்ஸிமம் இதுக்கு லிமிட்டே கிடையாது. இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட்டாக இந்த ஸ்கீமில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ், சீனியர் சிட்டிசன் ஸ்கீமாக இருக்கலாம், இல்லாட்டி MIS, இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ரீசெண்டாக பார்த்தோம், அதுவுமா இருக்கலாம். அப்புறம் சுகன்யா சம்ருதி யோஜனா, இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த லிமிட் நமக்கு இந்த ஸ்கீமில் கிடையாது. இன்னொரு பக்கம் கூட நம்ம பார்க்க முடியுது, கிசான் விகாஸ் யோஜனா, அதையே நம்ம பார்த்தோம். அதுலேயும் அன்லிமிட்டட் பிளான் தானே. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிசான் விகாஸை காட்டிலும் இந்த ஸ்கீமில் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் நமக்கு இன்னும் அதிக வட்டி செக்யூர்டாக நமக்கு வந்து கிடைக்குது. அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்கீமை கம்பேர் பண்ணவும் மினிமம் 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும், இப்போ உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணாலும் நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியமாக எங்கே டேக்ஸ் பெனிஃபிட் வருதுன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாலும் அந்த காசை உங்களால் ATC செக்ஷன், அந்த செக்ஷனுக்குள்ளே உங்களால் காட்டிக்க முடியும். அண்ட் ஆப்வியஸாக ATC அப்படின்னாலே ஒரு வருஷத்தில் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் நம்மளால் காட்ட முடியும். ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காட்ட முடியாது. ஆனால் நீங்களும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சலுகையும் கொடுத்துட்றாங்க. நமக்கு என்ன 1.5 லட்சம் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு 4-5 லட்சம் கூட போட்டுக்கோங்க. பட் டேக்ஸ் பெனிஃபிட்டாக நாங்கள் 1.5 வரைக்கும் உங்களுக்கு ATCயில் கொடுத்துறோம். அப்படின்னு நம்ம டேக்ஸ் பெனிஃபிட்டும் நம்ம கொடுத்துட்றாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தற்போதைக்கு 7.7% நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே நம்ம பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ளாட்டான இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் போடக்கூடிய பணத்துக்கு அப்படின்னா அங்கே தான் கிடையாது. இது வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போட்ட பணம் உள்ள ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக காம்பவுண்ட் ஆகிட்டே இருந்துட்டு மெச்சூரிட்டி டைம் அப்போது உங்களுக்கு காம்பவுண்டான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் நீங்கள் போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் இது ரெண்டும் சேர்த்து உங்களோட மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் மெச்சூரிட்டி அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கீமுக்கு வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போட்ட பணம் 7.7% எவ்ரி இயர் காம்பவுண்ட் ஆகிட்டு 5th இயர் வரும்போது பிரின்சிபல் வித் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த
இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ 7.7% இருக்குது. இது வந்து கடந்த அந்த ஜனவரி 2024 இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஏறலாம் இறங்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகும்பொழுது 7.5 தான், 7.7 தான் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கும். லாக்இன் ஆகிடும் உங்களுக்கு. மேபி நீங்கள் ஒரு அடுத்த 6 மாதமோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் மெச்சூரிட்டி பொறுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, இப்போ எனக்கு வந்து நான் பணத்தை வந்து கொஞ்சம் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நான் விட்ரா கூட வேண்டாம், ஒரு ப்ரீமேச்சர் கூட நான் க்ளோஸ் பண்ண விரும்பல, அட்லீஸ்ட் இருக்கிற பணத்தை பிளட்ஜ் பண்ணி நான் ஒரு கடன் மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சலுகையும் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வச்சுருக்க பணத்துக்கு நீங்கள் பிளட்ஜ் பண்ணி நீங்கள் காசை வாங்கிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். இதே நீங்கள் ப்ரீமேச்சர் விட்ரா பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனையும் அவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாராலையும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால் ப்ரீமேச்சர் எந்த அவசரத்துக்காகவும் உங்களால் அதை போய் எடுக்க முடியாது. எந்த மாதிரி சூழ்நிலைகளில் எடுக்கலாம், சில எக்ஸப்ஷன்ஸ், எந்த மாதிரி சூழ்நிலைகள் எடுக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க இறந்துட்டா, இல்லைனா ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரு 3 பேர் கொண்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா 3 பேரும் இறந்துட்டா மட்டும்தான். ஒருத்தர் தவறிட்டா கூட அவங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து காசு வராது. 3 பேருமே இறந்துட்டாங்க, இல்லை சிங்கிள் அக்கௌண்ட் தான் ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது அவங்க போட்ட பணத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ வட்டி வந்திருக்கு, ஒரு 3வது வருஷமோ 4வது வருஷமோ தவறிட்டாங்க அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கு ஏற்ற வட்டி பணத்தோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் அந்த நாமினி பேருக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்க முடியும். இல்லை இன்னொரு ஒரு சினாரியோ எப்படின்னா, இன்கேஸ் ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி இந்த நீங்கள் வச்சிருக்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு பிளட்ஜ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து இதை பிளட்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஹவுசிங் லோனோ, வாங்கின கடனை உங்களால் கட்ட முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் கெசட்டட் ஆஃபீஸர் மூலமாக நீங்கள் பிளட்ஜ் பண்ணி உங்களால் கட்ட முடியல, அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து அந்த கெசட்டட் ஆஃபீஸர் மூலமாக ஆத்தரைஸ்டாக கவர்மெண்ட் அப்ரூவலோட உங்களால் அந்த பணத்தை அவங்களால எடுத்துக்க முடியும். அதுவும் நமக்கு வராது. அதை பிளட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணல, அந்த பணத்தை ரிட்டர்ன் கட்டல, அதனால் அவங்க அந்த காசை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சில ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் உங்களால் பணத்தை எடுக்க முடியுமே தவிர்த்துட்டு மற்றபடி நார்மலாக உங்களால் எடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தா வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஒருத்தர் இருக்காங்க, அவர் ஒரு வேளை இறந்துறாரு, இல்லை அவர் உயிரோட தான் இருக்கார். பட் இருக்கும்பொழுதே வந்து ஒரு வேளை அவங்க அந்த அக்கௌண்ட் அவர் பேர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கோ இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு பேர்லையும், மேபி ஒரு நாமினியாக இருக்கலாம், இல்லை அவரோட பையனுக்கு அவங்க இல்லை பொண்ணுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்படலாம், அதையும் அவங்க பண்ண முடியும். இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கும் நீங்கள் வந்து பண்ண முடியும். லைக் 3 பேரோ இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஒருத்தரோட பணத்தை இன்னொருக்கும், ஏன்னா அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 2 பேரும் பிரிக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த பணம் சரிசமமாக அந்த ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த பணம் போய் சேரும். இல்லை நீங்கள் நடுவில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒருத்தர் வந்துட்டு இல்லை என்னோட அக்கௌண்ட் வந்து நான் இன்னொருத்தர் அந்த 2வது பர்சனுக்கே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதோட வந்து பேசிக்கான சில விஷயங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கீம் யார் யாருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, இன்கேஸ் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என் பணத்தை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், நான் அதில் எந்த ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு வந்து ஒரு 10-12% 20% அது மாதிரிலாம் எந்த ஆசையும் கிடையாது, நான் ஆல்மோஸ்ட் என் ரிட்டையர்மெண்ட் ஒட்டி போகிறேன். இது வந்து ரிட்டையர்மெண்ட் போடுறவங்க தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சின்ன ஏஜ் தான், மேபி 25-30 தான் இருக்குது. ஒரு சில அமௌண்ட்டு மேபி நான் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும், இல்லை அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு இந்த படம் எனக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க கூட இந்த ஸ்கீமில் போட்டு வைக்கலாம். அவங்களுக்கு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டில், ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குதுங்கிறது தான் எப்போவுமே ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பணம் வருது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் பெரிய அளவுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவில் மீட் பண்ணுறோம். Till then, take care, have a nice day. Track World.